ஹாய் ஆர்மீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விமின் பிஎல்எஃப்எஃப் ஆர்மீஸ் யூஸ் யுவர் ஹெட்ஃபோன். விமின் ஒன் ஷார்ட் நேம் கான்ட்ராக்ட் மேரேஜ் ஹேட் டு லவ். கான்ட்ராக்ட் மேரேஜ்னால் மற்ற எஃப்எஃப் மாதிரி இருக்கும். நிறைய ட்ராமா, சி ட்ராமா, கே ட்ராமா பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கும் நினைக்காதீங்க, ஏன்னா இது ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். வாங்க நம்ம இப்போ விமின் வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீனில் ஒரு மேரேஜ் ஹால், அங்கே 2 பர்சன் வெட்டிங் ட்ரெஸ்ஸில் இருக்காங்க. அது வேற யாரும் இல்லை, நம்ம விமின் தான். 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அதுவும் நம்ம ஜிமினாவா ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. அதுக்கு ரீசன் என்னன்னா, நம்ம கிட்ட நம்ம ஜிமின் கான்ட்ராக்ட் மேரேஜ் போட்டிருப்பாங்க. அந்த ரிங்கை மாற்றினதுக்கு அப்புறம் இப்போ நம்ம ஜிமினா ஃப்ளாஷ்பேக்கில் நடந்ததை யோசிச்சு பார்த்துட்ருக்காரு. நம்ம ஜிமினுக்கு அமௌண்ட் சேர்க்கறதுனா ரொம்ப பிடிக்கும். இன்னும் சொல்ல போனால் அவர் ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலி மாதிரி தான். ஸோ எனக்கு பணம் தான் முக்கியம், எனக்கு லவ் லைஃப் இதிலலாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது, ஸோ எனக்கு பணம் மட்டும்தான் லைஃப் அப்படிங்கிற மாதிரி இருப்பார். இன்னும் சொல்ல போனால் பணத்துக்காக நம்ம ஜிமின் என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். நம்ம வீக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அவங்க ஒரு டைம் என் கூட வரியா, நான் இன்னைக்கு பிரேக்கப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருப்பாங்க. எதனாலடா என்ன கூப்பிடுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாண்டா நான் அந்த பொண்ணை எனக்கு பிடிக்காது, ஒரு பையனை தான் எனக்கு பிடிக்கும்னு சொல்லி நான் அந்த பொண்ணை பிரேக்கப் பண்ணி விட போகிறேன் அப்படின்றாரு. அதுக்கு நம்ம என்னால் முடியாதுப்பா, அந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நான் உன் கூடவே இருக்க மாட்டேன் அப்படின்றாரா. ப்ளீஸ் டா, என் ஃப்ரெண்டு இல்லை, உன் ஃப்ரெண்டாக இருந்தால் இதெல்லாம் பண்ணுமா, அதெல்லாம் முடியாது. நான் என்றைக்குமே உண்மையான லவ்வுக்கு என்னென்னாலும் பண்ணுவேன். ஆனால் பிரேக்கப் விஷயத்துக்கெல்லாம் சீட்லாம் பண்ணவே மாட்டேன். சரி, அட்லீஸ்ட் சும்மாவாது வந்து நில்லு அப்படின்றாங்களா. சரி, உன் பிரேக்கப்பை பார்க்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அப்போ நம்ம ஜிமினாவை நம்ம வியோட ஃப்ரெண்டை எதிர்ச்சியாக பார்க்குறாங்க. இன்னும் சொல்ல போனால் நம்ம வியோட ஃப்ரெண்டும் கிளாஸ்மேட். ஸோ இவங்க 2 பேரும் எதிர்ச்சியாக மீட் பண்ணுறாங்களா. அப்போ நம்ம வியோட ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவர் ஒரு மாதிரி சேடாக இருக்கார். ஜிமின் இதை நோட் பண்ணிட்டு, நீ ஏன் சேடாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைடா, நான் இன்றைக்கி ஒரு பொண்ணை பிரேக்கப் பண்ண போகிறேன், அதுக்கு எனக்கு ஒரு பொண்ணு இல்லாட்டி பையன் தேவைடா அப்படின்றாங்களா. என்ன சொல்கிற? ஆமாம், எனக்கு அந்த பொண்ணை எப்படி ரிஜெக்ட் பண்ணுறதுன்னு தெரில, ஸோ ஹேர்ட் ஆகலான்னு கொஞ்சம் இதாக இருக்குது. அதனால தான் நான் ஒரு பையனை வச்சு இல்லாட்டி ஒரு பொண்ணை வச்சு நான் இவனை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்கப் பண்ண போகிறேன் அப்படின்றாங்களா. அதுக்கு நம்ம ஜிமின் சொல்கிறாரு, அதுக்கு மட்டும் அந்த பொண்ணு ஹர்ட் ஆகாதா? பரவாயில்லடா, இதை வச்சா இவனை ஏமாற்றிட்டான், சீட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு இன்னொரு லைஃப் வாழ தோணும். ஆனால் வேறு சொன்னா அப்படின்றால, என்னவோ பண்ணு அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. ப்ளீஸ்டா, நீ எனக்காக என் பாய் ஃப்ரெண்டாக வந்து நடிப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்றாரா. நீ நடிச்சனா நான் உனக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணால் கொடுக்குறேன். நம்ம ஜிமினாவா கொஞ்சம் கூட யோசிக்கலாம், அடுத்த செகண்டே ஒத்துக்கிறாரு. தென் ஜிமினாவும் நம்ம வியோட ஃப்ரெண்டும் அந்த பார்க்குக்கு தான் போயிட்டுருக்காங்க. அப்போ நம்ம வந்துட்டு கால் பண்ணுறாரு. என்னடா எங்கே இருக்கா, நான் வரேன்னு சொன்னேன்ல, நீ வாடா சீக்கிரம், நான் பார்க்கில் தான் இருக்கேன், எனக்கு ஒரு ஆள் கிடச்சிருச்சுடா அப்படின்றாங்க. என்னது, உன்னோட இந்த வேலைக்கு ஒரு ஆள் கிடச்சிருச்சா, அவனை நான் பார்த்தே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வியும் கிளம்பி வராரு வேகமாக. இப்போ நம்ம வியோட வீட்டிலேருந்து கால் பண்ணுறாங்க. சீக்கிரம் வா, நாங்கள் உனக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்கோம், நீ அவளை உடனே மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்றாங்க. என்னப்பா, என்னால் முடியாது, நீங்கள் இப்போல்லாம் எனக்கு கம்பல் பண்ணாதீங்க, அப்புறம் நான் வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரா. அப்படிலாம் நீ பண்ண ஒன்று அவ்வளோதான் அப்படின்றாங்க. அப்போ அமைதியாக இருங்கப்பா, எனக்கா தோணும், அப்போ நான் சொல்கிறேன். அதெல்லாம் முடியாது, நீ உடனே வந்து இந்த பொண்ணை பார்க்குற அப்படின்றாங்களா. வீக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கா. ஐயோ, நான் உடனே கல்யாணம் பண்ணுமா. சரி, ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரெண்டை பார்த்துட்டு அப்புறம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. இந்த இடத்துல நம்ம ஜிமினாவும் வியோட ஃப்ரெண்டும் அந்த தலையில் ஹெட்பேண்ட்லாம் மாட்டிக்கிட்டு அப்படியே ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன சொல்ல போனால் அந்த பொண்ணு வருதேன்னு சொல்லிட்டு ஹனி டார்லிங் அப்படின்லாம் சொல்லி கூப்பிட்டுட்ருக்காங்களா. இதை பார்த்து அந்த பொண்ணுக்கு கோவம் வருது. என்ன பண்ணிகிட்ருக்க நீ, நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணேன், எவ்வளோ நம்பினேன் தெரியுமா அப்படின்னு சொல்லுது. நான் உன்னை நம்ப சொல்லவே இல்லையே, நீ தானே என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்த, பட் நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லவே இல்லையே அப்படின்றாங்க. அப்போ நீ எதுக்காக எல்லா டைமும் என் கூடவே இருந்த, என்னோட சோகம் எல்லாத்துலேயும் என் கூடவே இருந்த அப்படின்னு சொல்லி கேட்குதா. நான் உன் கூடவே தான் இருந்தேன், ஆனால் ஜஸ்ட்டு ஃப்ரெண்டாக தான், எனக்கு இந்த மாதிரி லவ்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஏன்னா நான் இந்த பையனை லவ் பண்ணுறேன், இவன் தான் என் லவ்வர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினாவை இன்ட்ரோ பண்ணுறாங்களா. ஜிமினா வந்துட்டு, ஹே கேர்ள், நான் தான் என்னோட ஹனி, நான் இவனை தான் லவ் பண்ணுறேன், இவன்கிட்ட இனிமேல் வச்சுக்காத, நானே இவனை கொஞ்சம் நல்லா மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா சொல்கிறாரா. அதுக்கு வியோட ஃப்ரெண்டுக்கு ஷாக் ஆகுது. நான் சும்மா லவ்வை மட்டும் தானே சொன்னேன், இவன் என்ன மேரேஜ்லாம் சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்காரு. அந்த பொண்ணா அழ ஸ்டார்ட் பண்ணுது. நீ எதுக்கு இப்படி பண்ண, நான் உன்னை எவ்வளோ நம்பினேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல நம்ம வந்துட்டு, உங்கள் ட்ராமாலாம் கொஞ்சம் நிறுத்திக்கிட்டிங்கன்னா நான் ஜிமினாவை இங்கேருந்து கூப்பிட்டு போகலாமா, ஏன்னா எனக்கு ஒரு வேலை இருக்குது அப்படின்றாங்களா.
நம்ம வியோட ஃப்ரெண்டுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. என்னடா இன்னும் நாங்கள் வந்து பிரேக்கப் கூட பண்ணி முடிக்கல, அதுக்குள்ளே வந்து எல்லா உண்மையும் சொல்லிட்டான், ட்ராமான்னு சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாரு. அந்த பொண்ணா அப்போ நீ என்னை டெஸ்ட் பண்ணி பார்க்குறியா, நீ என்ன பண்ணாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. அப்போ நம்ம வியோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறாரு, நீ எவ்வளோ தொலைவுனாலும் இந்த உலகத்திலேயே தேடி தேடி போனாலும் இந்த அளவுக்கு ஒன்று லவ் பண்ணுற ஒரு பொண்ணு கிடைக்குமா, ஒழுங்கா இவ்வளவே லவ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரா. அதுக்கு ஜிமின் முடிக்கிறாரு, என்ன நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி. ஹேய், உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறாங்க. நீ ஏன் அதை கேட்குற, ஏன்னா எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணியே ஆகணும் அப்படின்றாங்களா. என்ன ஹெல்ப் அப்படின்னு ஜிமின் கேட்குறாரு. உனக்கு இவன் எவ்வளோ கொடுத்தான் அப்படின்றாங்களா. அந்த அமௌண்ட்டை சொல்கிறாங்க. நான் அதை விட உனக்கு ட்ரிபிள் மடங்கா இல்லை நிறையவே கொடுக்குறேன், நான் ரொம்ப பெரிய பணக்கார அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களா. உண்மையாவா அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்குறாரு. அதுக்கு வீயோட ஃப்ரெண்டு ஆமாம் அப்படின்றாங்களா. எனக்கு இப்போது மேரேஜ் பண்ணுறதா என் வீட்டில் சொல்லிகிட்டு இருக்காங்க, ஆனால் அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ நான் உன்னை கூட்டிகிட்டு போயிட்டு இன்ட்ரோ பண்ண போகிறேன் என் ஃபேமிலிக்கு, உன்னை தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், நீயும் ஆமான்னு சொல்லணும். என்னது, அது எப்படி முடியும், மேரேஜ்னால் என்னால் சுத்தமாக முடியாது. இல்லை, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் கொஞ்சம் 2 பேரும் போகிறீங்களா, நானும் இவனுக்கு கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுறாரு அவங்க 2 பேர்த்தையும். இப்போ ஜிமினா கிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. எனக்கு எங்கள் வீட்டில் மேரேஜ் பண்ணிக்க சொல்லி கம்பல் பண்ணுறாங்க, ஆனால் அதில் எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் எங்கள் வீட்டில் எங்களோட லெவலுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப பணக்கார ஒரு பர்சன், அதான் அவங்களோட பொண்ணை தான் மேரேஜ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு அந்த பொண்ணை சுத்தமாக பிடிக்காது. இன்னும் சொல்ல போனால் எனக்கு அந்த பொண்ணை விட உன் கூட வாழ்றது எவ்வளோன்னு தோணுது, ப்ளீஸ் கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. என்ன சொல்கிறா, அதெல்லாம் முடியாது அப்படின்றாங்களா. உனக்கு தேவை பணம், நீ எவ்வளோ வேணாலும் என்கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். இன்னும் சொல்ல போனால் எங்கள் வீட்டில் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்றாரா. நான் யோசிச்சு பார்க்கணுமே, நீ யோசிச்சேன்னா உனக்கு இந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சிடும், நீ இன்னும் 2 நாளைக்குள்ளே இதை சொல்லு அப்படின்றாரு. ஏன்னா அதுக்குள்ளே நான் எப்படி சொல்ல முடியும், ஆமாம் நான் உனக்கு பணம் கொடுக்குறேன்ல, தேவையான பணத்தை, அப்போ நீ என்னோட இடத்துக்கு தானே வந்து என்னோட வழியில் தானே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டு என் கூட ஒரு 2 வருஷம் அந்த மாதிரி இருக்கலாம், அதுக்கப்புறம் எனக்கு என்ன பிடிக்கல உனக்கு என்ன பிடிக்கலான்னு சொல்லிட்டு நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் நான் என் லைஃப்பை பார்த்துக்கிறேன், நானே பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரா. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா ஒத்துக்கிறாரு. ஆனால் நீ எனக்கு இப்போ தான் பார்க்குறேன், அதுக்குள்ளே இப்படி ஓகே சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஜிமினா கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஜிமினாவா, நம்ம இப்போ இப்படி பேசினதை நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டேன், இன்னும் சொல்ல போனால் நீ சீட் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ ஒருத்தலாம் இல்லை அப்படின்னு ஜிமின்னு சொல்கிறாரு. பரவாயில்லப்பா, நீ ரொம்பவே ப்ரில்லியண்ட்டாக தான் இருக்க, அப்படி இல்லைனா உங்களோட லைஃப்குள்ளே நான் வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா கேட்குறாரு. சரி, என் கூட வா உடனே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினாவை அவங்க பேரண்ட்ஸை பார்க்க கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே வா, முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லைப்பா, நான் இவனை தான் மேரேஜ் பண்ணிப்பேன், உங்களுக்கு பிடிக்கல உங்களுக்கு விருப்பம் இல்லைனா என்ன நீங்கள் விட்டுருங்க அப்படின்றாங்க. அவங்களால முடியல, ஏன்னா நம்ம தான் அவங்க வீட்டுக்கு ஒரே பையன், எப்படி வேணான்னு சொல்கிறதுன்னு முடியல, எப்படி எப்படி நம்ம அமுச்சு விடவும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்காங்க. அப்போ நம்ம சொல்கிறாரு, அப்பா ப்ளீஸ்ப்பா, எங்கள் லவ் உண்மையான லவ் அப்படின்றாங்களா. அதுக்கு அவங்க அப்பாவுக்கு புரியுது, இவன் ஏதோ ஒரு வில்லத்தனமான வேலையை பண்ணுறான், எப்படியும் இவன் ஏதாவது ஒரு தில்லுமுள்ளு பண்ணியிருப்பான். இன்னும் சொல்லப்போனால் இந்த பையனை பார்த்தா இவனை உண்மையாக லவ் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல, நம்மக்கிட்ட இந்த தப்பிக்கணுங்கிறதுக்காக இவன் ஏதோ வேலை பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்களா. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அந்த பையனுக்கு இவனை மேரேஜ் பண்ணி கொடுக்கணும்னு சொல்கிறீங்களா. நான் அப்படி சொல்ல வரல, இவன் ஏதோ வேலை பார்த்துட்ருக்கான். இன்னும் சொல்ல போனால் அப்பா, நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எங்களோட லெவலில் விருப்பம் இல்லைன்னா சொல்லுங்கள், நாங்கள் இப்படியே எங்கள் வீட்டை விட்டு கிளம்பிடுறோம் அப்படின்றாங்களா. அவங்க அப்பா எப்படி விடுவார், நம்ம வீதம் ஒரே பையனாச்சே, நாங்கள் யோசிச்சு சொல்கிறோம் அப்படின்றாங்களா. யோசிச்சு சொல்கிறதுக்கெல்லாம் இங்கே வேலையே இல்லை, நீங்கள் ஊன்னு சொல்லுங்கள், உடனே இங்கேருந்து கிளம்பிடுறோம் அப்படின்றாங்களா. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. இப்போ ஜிமினா கிட்ட வந்து வியோட அப்பா கேட்குறாங்க, உனக்கு உண்மையாலுமே என் பையனை பிடிச்சிருக்கு, இதனால் உனக்கு ஃப்யூச்சரில் என்ன நடந்தாலும் பரவாயில்லையா அப்படின்றாங்களா. அதுக்கு நம்ம ஜிமின், நான் எல்லோரும் மாதிரியும் நினைக்காதீங்க, இன்னும் சொல்ல போனால் உங்கள் பையன் என்கிட்ட சும்மா கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாக சொல்லிடுறாரு. என்ன சொல்கிறடி, அப்போ நீ என் பையனை உண்மையாலுமே லவ் பண்ணலையா, நான் உங்கள் பையனை நேற்று தான் பார்த்தேன், ஆனால் உங்கள் பையனுக்கு இந்த உங்கள் மேரேஜில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, நீங்கள் ஏன் அவனை கம்பல் பண்ணிட்டு இருக்கீங்க, அவனை விட வேண்டியது தானே. அதெல்லாம் முடியாது, நாங்கள் எப்படி விட முடியும், அந்த பொண்ணை தான் அவன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு வியோட அப்பா பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காரு. அதுக்கு ஜிமினா, அதுக்கு உங்கள் பையன் ஒத்துக்கணும்ல, அவன் நான் தான் என்ன தான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான், ஆனால் அது ஜஸ்ட்டு கான்ட்ராக்ட் தானே, கான்ட்ராக்ட்னா
அது அவனுக்கு பிடிச்சிருக்கு, எனக்கும் பிடிச்சிருக்கு. ஏன்னா எனக்கு தேவை அமௌண்ட் அப்படின்றாங்களா. அப்போ என் பையன் கொடுத்ததை விட உனக்கு நிறையவே கொடுக்குறேன் அப்படின்றாங்க. இல்லை என்கிட்ட யார் ஃபஸ்ட்டு டீல் போட்டாங்களோ அவங்க கிட்ட தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா சொல்கிறாரு. அப்படி உங்களுக்கு பிடிக்கலனா உங்கள் பையனை என்கிட்ட விட்டுருங்க, நாங்கள் 2 பேர் இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு சொல்கிறாரா. இவன் என்ன இப்படி மாறி மாறி பேசிகிட்டு இருக்கான். இவன் கான்ட்ராக்ட் மேரேஜ்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறான். என் பையனை உண்மை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறான், பண்ணுறேன்னு சொல்கிறான். அங்கிள் நீங்கள் என்ன ட்ரை பண்ணாலும் சரி, எனக்கும் உங்கள் பையனுக்கும் மேரேஜ் நடக்க போகுது, அது மட்டும் கன்ஃபார்ம். நீங்கள் எனக்கும் உங்கள் பையனோட லைஃப்பில் ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் தான் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அப்படின்லாம் சொல்லி ஜிமினா வேறு லெவலில் மிரட்டிட்டு இருக்காரு வியோட அப்பாவையே. நான் எவ்வளோ பெரிய பணக்காரன் தெரியுமா, நான் யார் தெரியுமா அப்படின்றாங்களா. நீங்கள் யாரை வேணாலும் இருந்துக்கோங்க, பட் எனக்கு நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஹியூமன் தான். உங்கள் பையனே என்ன வேணான்னு சொன்னால் மட்டும்தான் நான் அவனை விட்டு போவேன் அப்படின்னு சொல்கிறாங்களா. அவங்க இப்போ அந்த இடத்துக்கு வியும் வராங்க. என்னப்பா பண்ணிகிட்டு இருக்கீங்க, அவனை நீங்கள் மிரட்டிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரா. நான் மிரட்டி இவன் பயந்துருவானா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஒரு மாதிரி வில்லத்தனமாக யோசிச்சுட்டே போகிறாரு. இந்த இடத்துல நம்ம ஜிமினாவையும் கேட்டுருப்பார் நடந்த எல்லாத்தையுமே. பரவாயில்லையே, நீ உண்மையை சொல்லிட்ட, ஆனால் எங்கள் அப்பா உன்னை எதுவுமே பண்ணலையே, யாருக்கு தெரியும், இனிமேல் பண்ணவும் சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு சொல்கிறாரு. தென் ப்ரெசண்ட்டில் யோசிச்சு பார்த்துட்ருக்காரு. எல்லாரோட வெட்டிங்கும் எப்படியோ நடக்கும், என்னோட வெட்டிங்கை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா மனசுக்குள்ளே யோசிச்சுட்ருக்காரு. அப்போ ஜிமினாவுக்கு ட்ரிங்க்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க, அதை ட்ரிங்க் பண்ணுறாரு. பண்ணை முடிச்சுட்டு அப்படியே பார்க்குறாரு. அவருக்கு தலை சுற்றுற மாதிரி இருக்கு. அந்த இடத்துலையே மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. வீக்கா ஒரு மாதிரி இருக்கா. ஜிமினா எழுந்துரு, என்னாச்சு உனக்கு. தென் நம்ம அந்த ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பார்ல, அதை எடுத்து ஸ்மெல் பண்ணி பார்க்குறாரு. அதில் ஏதோ ட்ரக்ஸ் கலந்த மாதிரி இருக்கு. யார் இதில் அந்த வேலையை பார்த்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அங்கே இருக்கவங்க போலாங்கும் போது இங்கே இருக்க யாருமே நகரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினாவை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. போலீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. வியோட அப்பா எப்படி ஒத்துப்பார், பட் அதில் கலந்ததே வியோட அப்பா தான். ஸோ வியோட அப்பா ஒரு ஆள் வச்சு நான் தான் அதில் தெரியாமல் கலந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பையனை போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்றாங்க. தென் இப்படியே கொஞ்ச நாள் போகுது. நம்ம ஜிமினாவா கண்ணே முழிக்கலை. டெய்லி நம்ம வியும் அடிக்கடி பார்த்துட்ருப்பாரு. தென் அந்த நாள் கண்ணு முழிக்கிறாரு. முழிக்கும்போது அவருக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் நம்ம ஜிம்மின் குழந்தைத்தனமாக நடந்துக்கிறாரு. பார்க்குறாங்க. அப்போ நம்ம ஜிம்மின் டாக்டரை பார்த்த எனக்கு டாக்டர் ஆகணும்னு ரொம்ப நாளாக ஆசை, எனக்கு உங்கள் ட்ரெஸ்ஸை கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரா. அதுக்கு நம்ம பக்கத்தில் இங்கே பாரு ஜிம்மின், நான் உனக்கு வாங்கி தரேன், வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுச்சாரு. நீ யார், நீ எதுக்கு என் பக்கத்தில் உட்காந்து கேட்டுட்ருக்க, எனக்கு என் அம்மா எங்கே, என் அப்பா எங்கே அப்படின்னு ரியலைஸ் பண்ணுறாரு. என்னன்னு சொல்லி பார்த்தா நம்ம ஜிமினாக்கு உண்மையாலுமே அப்பா அம்மாவே கிடையாது. நம்ம ஜிமினா அதனாலவே ரொம்ப சோகத்தில் இருக்கும்போது அப்போ தான் ஒரு முடிவு எடுத்திருப்பாரு. நம்ம லைஃப்பில் நமக்குன்னு யாருமே இல்லை, ஸோ நம்ம லைஃப்பை நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், இனிமேல் பணம் மட்டும் நமக்கு இருந்தால் போதுன்ற மாதிரி வாழ்ந்துட்டுருப்பாரு. அப்போ தான் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கும். தென் இதே 10 வயசில் தான் நம்ம ஜிமினாவோட அப்பா அம்மாவும் இறந்துருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டேஜுக்கு இப்போ போயிருப்பார். என் அப்பா அம்மா இறந்துட்டாங்கல்ல, என் கண்ணு முன்னாடியே நான் பார்த்தேன். இதே ஹாஸ்பிட்டலில் தான் கொண்டு சேர்த்தாங்க. என் அப்பா அம்மா எங்கேன்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்தோன்னே ஒரு மாதிரி இருக்கு. என்னாச்சு இவன் அப்பா அம்மான்னு சொல்லிட்டு இப்படி அழறான் அப்படின்றாங்களா. அதுக்கு அந்த டாக்டர் சொல்கிறாங்க, இப்போ இவன் குழந்த மாதிரி இருக்கான், அவனோட சின்ன வயசில் ஏதோ ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு, ரொம்ப நாளாக இவனோட ஆள் மனசில் அது இருந்திருக்கு. இப்போ அந்த ட்ரக்ஸ் சாப்பிட்டனால அவனுக்கு நடந்த எல்லா விஷயமும் மறந்துடுச்சு. பட் அந்த இன்சிடெண்ட் இருக்குல்ல, அது அவனோட மனசுக்குள்ளே, அதான் அந்த ஆள் மனசுக்குள்ளே ரொம்ப இருந்திருக்கு, அது இப்போ வந்திருக்கு வெளியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களா. இப்போ நீங்கள் சொல்ல வர்றது அவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, அவன் எதால் பாதிக்கப்பட்டிருக்கானோ அது மட்டும்தான் அவன் மைண்டில் இருக்குதுன்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கரெக்ட், அதான் கரெக்டாக சொல்கிறியே, இதுதான் அப்படின்றாங்களா. ஒரு மாதிரி இருக்குது. ஐயோ இவன் லைஃப் இப்படி மாறிடுச்சே, எல்லாம் என்னால் தான், இனிமேல் இவனை நான் தான் பார்த்துக்க போகிறேன், யார் என்ன சொன்னாலும் சரி, நான் அவன்கிட்ட கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் போட்டிருந்தேன், ஆனால் இனிமேல் இவன் தான் எனக்கு எல்லாமே, இவனை மட்டும்தான் நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அவங்க அப்பா அப்படியே உட்காந்து படிச்சிட்ருக்காங்க நியூஸ் பேப்பர். என்னப்பா எல்லா வேலையும் பார்த்து விட்டீங்க போல், இவனோட லைஃப் இப்படி ஆனதுக்கு காரணமே நீங்கள் தான் அப்படின்றாங்களா. என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்குறாங்க. இருங்க அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினாவை வியோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜிமினா வியை பார்த்து நீ யார், எதுக்கு என்னை இப்படி கூப்பிட்டு இந்த ரூமுக்குள்ளே அடைச்சி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நம்ம ஜிமின் பக்கத்தில் உட்காந்து இல்லை நான் உன்னை அடைச்சி வைக்கல, நான் தான் உன்னை பாதுகாத்து கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்றாங்களா. என்ன சொல்கிற. ஆமாம், உன்னை வில்லன்ஸ் எல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா, டிஸ்னி வேர்ல்டில் எப்படி இருக்கும், இந்த வில்லன்ஸ் எல்லாம் அம்மா அப்பாவை கொண்டுட்டு அந்த ஹீரோயினை கடத்திட்டு போயிடுவாங்க தெரியுமா. ஆமாம் ஞாபகம் இருக்குது, அதே மாதிரி உன்னை கடத்த ட்ரை பண்ணாங்களா, இந்த ஹீரோவான நான் தான் உன்னை காப்பாற்றி பத்திரமா இந்த இடத்துல வச்சுருக்கேன்.
ஸோ இனிமேல் நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம், உன்னை பாதுகாக்க இந்த பிரின்ஸ் இருக்கேன் ஓகேவா அப்படின்றாங்களா. அதுக்கு நம்ம ஜிமினா, எனக்கு இந்த பிரின்ஸை ரொம்பவே பிடிச்சிருக்கு, நீ என் கூடவே இருப்பியா, என் அப்பா அம்மா மாதிரி என்னை விட்டு போக மாட்டல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாங்களா. அதுக்கு நம்ம இங்கே பாரு ஜிமின், உங்கள் அப்பா அம்மா உன்னை விட்டு போயிட்டாங்க, அதாவது காட் கிட்ட போயிட்டாங்க. ஆனால் நான் தான் உன் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சே, நான் எப்படி உன்னை விட்டு போக முடியும், அப்படி போனாலும் உன்னை கூட்டிகிட்டு மட்டும்தான் போவேன், உன்னை எங்கேயுமே தனியாக விட மாட்டேன் ஓகேவா அப்படின்றாரா. ஜிமினாவியை பார்த்துட்டு தேங்க்யூ அப்படின்றாங்களா. ஆனால் எனக்கு இப்போ பசிக்குதே அப்படின்றாரு. ஓ, என் செல்லக்குட்டிக்கு பசிக்குதா, இரு நான் போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்றாங்களா. நானும் வரேனே அப்படின்னு ஜிமின் சொல்கிறாரு. வேணாம், அப்புறம் என் பிரின்சஸை யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்களே அப்படின்றாங்களா. நான் பிரின்சஸ்ஸா அப்படின்றாங்களா. ஆனால் நான் பையனே. சரி விடு, நம்ம 2 பேருமே பிரின்ஸ். அந்த காலத்தில் பிரின்ஸும் பிரின்சஸும் லவ் பண்ணுவாங்க, ஆனால் இந்த காலத்தில் நீயும் நானும் ஓகேவா அப்படின்றாங்களா. ஜிமினாக்கு வித்தியாசமாக இருக்குது, ஆனால் இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கே அப்படின்றாங்களா. ஆமாம், நம்ம 2 பேருமே வித்தியாசம் இல்லை, ஸோ அப்படித்தான் அப்படின்றாரு. சரி ஜிமின், நான் போய் உனக்கு சாப்பிட எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கீழே போயிட்டு சாப்பிட்றதுக்காக ஜிமினுக்கு எடுத்துகிட்டு வராங்க. அப்போ ஜிமினா, நீயும் இங்கே இரு அப்படின்றாங்களா. என் அப்பா கிட்ட ஒன்று பேசணும், ஸோ நான் அவர்கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்றாங்களா. நானும் வரேன். இல்லை ஜிமின், நீ இங்கே இரு, உனக்கு நிறைய ஆபத்து இருக்குது சரியா அப்படின்றாரு. ஜிமினாவும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கீழே போயிட்டு அப்பா கிட்ட, அப்பா நீங்கள் எவ்வளோ பெரிய வேலை பார்த்து வச்சுருக்கீங்க தெரியுமா, நான் இங்கே இப்போ இருக்க போகிறதா இல்லை, நான் பாட்டி வீட்டுக்கு போக போகிறேன் அப்படின்றாங்களா. பாட்டி வீட்டுக்கு மட்டும் நீ இப்படி போனேன் நான் ஒன்று அவ்வளோதான் அப்படின்றாங்களா. என்னப்பா சொல்கிறீங்க, ஒரு பையனை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி வச்சுருக்கீங்க, அவனை பாருங்க, இப்போ அவனோட இதே அவனுக்கு எதுவுமே தெரியல, அவன் சின்ன குழந்த மாதிரி நடந்துட்டுருக்கான்ப்பா, பரவாயில்ல அவனை போய் விட்டுரு அப்படின்றாங்களா. இந்த நிலைமையில போய் அவனை எப்படிப்பா விட சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுறாரா. நீ அவனுக்காக அழுதுட்ருக்கியா, உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, உன்னை என் பையன் சொல்லிக்கவே எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்றாங்க. அப்பா சொல்லாதீங்கப்பா, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினாவை கூப்பிட போகிறாங்களா. வியோட அப்பா, நீ மட்டும் இப்போ இங்கேருந்து போனேன்னு வச்சுக்கவேன், நீ என்னோட பையனே கிடையாது அப்படின்றாங்களா. அது எனக்கும் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஜிமினாவை கூட்டிகிட்டு காரில் போகிறாங்க. இப்போ கார் எடுக்கிறியா, அது மட்டும் யாரோட தான் அப்படின்றாங்களா. அதுவும் கரெக்டு தான்ல அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸில் ஏறி போக ஆரம்பிக்கிறாரு. வியோட அப்பாக்கா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தன்னோட பையன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கானே அப்படின்னு. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, அவன் பண்ணுறதில்ல எந்த தப்பும் இல்லை, என்ன சொல்ல போனால் நீங்கள் அவனை ரொம்பவே ஹர்ட் பண்ணிட்டீங்க, நீங்கள் ஒரு அப்பாவா அவன்கிட்ட சரியாக பேசியிருக்கணும், இன்னும் 2 வருஷம் தானே அவன் டைம் கேட்டிருந்தான், அதை நீங்கள் அவனுக்கு கொடுத்துருக்கலாம்ல அப்படின்றாங்களா. அப்போ நீ என் மேலே தான் தப்புன்னு சொல்ல வரியா, அப்போ இன்னும் 2 வருஷம் கழிச்சு போனால் அவன் ஒத்துப்பான்னு நீ நினைக்கிறியா அப்படின்றாங்களா. யாருக்கு தெரியும், நீங்கள் சொன்னதை கேட்கணும்னு சொல்லிட்டு ஒத்துக்கவும் வாய்ப்பு இருக்குது, அப்படின்னா இந்த மாதிரி நிலமையே வந்திருக்காதுல்ல அப்படின்றாங்களா. தென் அப்பாவும் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அவள் பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு நிற்கிறாங்கல்ல, நம்ம காரை எடுத்துகிட்டு போய் நிற்கிறாங்களா. அப்பா வந்துட்டு கூப்பிட்றாரு, வா நான் உன்னையும் அவனையும் பார்த்துக்கிறேன், அவனும் இனிமேல் எனக்கு ஒரு பையன் மாதிரி தான் அப்படின்றாங்களா. எனக்கு தேவையில்லைப்பா, ஆல்ரெடி நீங்கள் ட்ரக்ஸ் வச்சு அவனை இந்த நிலமையில கொண்டு வந்துட்டீங்க, அவனை நீங்கள் கொல்ல மாட்டீங்க, நான் எதை வச்சு நம்புவேன் அப்படின்றாங்களா. நான் வேணா அவனுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன். இல்லைப்பா அது தேவையில்லை, ஏன்னா நீங்கள் என்னோட ப்ராமிஸை நிறைய டைம் சின்ன வயசுலேருந்தே பிரேக் பண்ணியிருக்கீங்க. சரி வா, நானே உன்னை பாட்டி வீட்டில் கொண்டு வந்து விடுறேன். இல்லைப்பா அது உங்கள் கார், ஸோ நான் வரமாட்டேன். நீங்கள் என்கிட்ட அப்படி தானே சொன்னீங்க. ஜிமினா கோவம் வருது. நீங்கள் என்ன என் பிரின்ஸ் என்கிட்டேருந்து பிரிக்க பார்க்குறீங்களா, நான் இருக்க வரைக்கும் அது முடியாது, ஏன்னா நான் தான் அவனை பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நிற்கிறாரு. வியோட அப்பாவுக்கு புரியுது, நம்மளால இவன் எந்த அளவுக்கு இப்படி ஆயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. வியோட அப்பா வியை பார்த்து, உனக்கு என்னைக்கே நான் மன்னிக்கணும்னு தோணுதோ அப்போ நம்ம வீட்டுக்கு வா, நான் தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கு புரியுது வி, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு வியோட அப்பா சொல்கிறாங்க. தென் வியோட அப்பா அந்த இடத்துல கிளம்புறாங்க. வியும் ஃபீல் பண்ணுறாரு. இப்போ நம்ம ஜிமினாவை அவங்க பாட்டி வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போனால் வீடு செம்ம பெருசாக இருக்குது, பக்கத்துலேயே பீச்சும் இருக்குது. இதை பார்த்தோன்னே ஜிமினாவுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. போக பார்க்குறாரா. அப்போ நம்ம ஜிமினாவை பிடிச்சி, இங்கே பாரு ஜிமின், நான் இல்லாதப்ப இந்த இடத்த விட்டு நீ வரவே கூடாது, இந்த வீட்டுக்குள்ளே மட்டும்தான் இருக்கணும், என்ன தவிர மற்ற யார் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாலும் நீ போகக்கூடாது, அப்புறம் இந்த பீச்சுக்கு நான் இல்லாமல் நீ வரவே கூடாது ஓகேவா, எனக்கு ப்ராமிஸ் பண்ணு அப்படின்றாரு. உனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தா என்னால் இங்கே வர முடியாதே, இந்த அழகாக இருக்கிறத என்னால் பார்க்க முடியாதே, உனக்கு பார்க்கணுன்னா நான் இருக்கேன், நீ என்ன கூட்டிகிட்டு வா, நீ எங்கே கூட்டிகிட்டு போக சொன்னாலும் நான் கூட்டிகிட்டு போவேன், ஆனால் நான் இல்லாமல் எங்கேயுமே வரக்கூடாது ஓகேவா அப்படின்றாரு. ஜிமினா பாவமாக பார்க்குறாரா. நீ பாவமாக பார்த்தாலும் சரி, எப்படி பார்த்தாலும் சரி, நான் இல்லாமல் நீ வரக்கூடாது, ஏன்னா நீ என்னோட பிரின்ஸ் ஆச்சே, என் பிரின்ஸை நான் தானே ப்ரொடெக்ட் பண்ணணும், யாராவது வந்து கடத்திட்டு போயிட்டா, இந்த பீச்சில் நிறைய டீமன்ஸ்லாம் இருக்குது ஓகேவா அப்படின்றாங்களா. நான் டீமன்ஸ்க்கா, அப்போனா நான் வரமாட்டேன் அப்படின்றாரு. வா இங்கேருந்து உடனே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா சொல்கிறாரா. சிரிச்சுக்கிட்டே உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு.
அங்கே உள்ளே போனோடனே ஒரு வாட்ச்மேன் இருக்காரு. வியை பார்த்து, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுப்பா, இப்போ தான் உனக்கு இங்கே வர தோணுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்து அங்கிள் அப்படின்றாங்களா. நான் கேள்விப்பட்டேன் உனக்கு மேரேஜ் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு, இந்த பையன் தானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்றாங்களா. என்னது உனக்கும் எனக்கும் மேரேஜ் ஆயிடுச்சா அப்படின்னு ஜிமின் சொல்கிறாரா. நான் உன்கிட்ட அப்புறமா சொல்கிறேன் வா அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. போகிறதுக்கு முன்னாடி, அங்கிள் இவனை நீங்கள் வெளியே மட்டும் விட்டுறாதீங்க, நான் இல்லாமல் இவன் யாரு கூட போனாலும் அவங்க விடாதீங்க, அப்படி போகணும்னு சொன்னால் என்கிட்ட கால் பண்ணி சொல்லுங்கள். அப்புறம் நான் தெளிவாக சொல்கிறேன், நான் இல்லாமல் இவனுக்கு எங்கேயுமே விடாதீங்க அப்படின்றாரா. அவரும் ஓகே சொல்கிறாங்க. தென் உள்ளே போகிறாங்க. நம்ம கிராண்ட்மா அதான் வியோட பாட்டி கார்டனுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு இருக்காங்களா. இதை பார்த்தோன்னே வி கிராண்ட்மா அப்படின்னு சொல்லிட்டு போய் ஹக் பண்ணுறாங்களா. வி நீயா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் கிராண்ட்மா நானே தான். ஓ என்கிட்ட நீ பேசாத அப்படின்றாங்களா. ஏன் கிராண்ட்மா என்னாச்சு, நீ என்னை பார்க்க வரவே இல்லைல்ல, இந்த பாட்டி உனக்கு ஞாபகம் இருக்கனா இல்லையா அப்படின்றாங்களா. அப்போ தான் வீக்கு தெரியுது மேரேஜ் ஆனது பாட்டிக்கு இன்னும் தெரியவே தெரியாதுன்னு சொல்லி. அவங்க இப்படியே நினச்சிக்கிட்டோம், ஏன்னா இவன் பையன் தெரிஞ்சா இவங்களும் ரொம்ப டென்ஷன் ஆவாங்க, அவங்களுக்கு உடம்பு சரியாமல் போயிடும் மேரேஜ் தெரிஞ்சா. இவனை ஜஸ்ட் இவனோட நிலைமையை சொல்லி நம்ம இவங்க வீட்டில் இருக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ஜிமினாவா அவனை உள்ளே கூப்பிட்டு போனேன்றாங்களா. இப்போ ஜிமினா பாட்டிக்கிட்ட போய், பாட்டி எனக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்றாங்களா. அப்போ பாட்டி ஜிமினா பார்க்குறாங்க. யாருப்பா நீ அப்படின்றாங்களா. நான் தான் வியோட பிரின்ஸ், அவனை பாதுகாக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்றாங்களா. எந்த ஒரு பாட்டியாக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி, தன்னோட ஃப்ரெண்டுனாலே ஒருத்தவங்கள பிடிக்க ஆரம்பிச்சிடும். இதில் நம்ம வியோட பாதுகாப்பாளர் அப்படி இப்படின்னு வர சொல்கிறாரா. அதனால் நம்ம வியோட பாட்டிக்கு ஜிமினா ரொம்ப பிடிச்சிருது. வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. நீங்கள் ரெஸ்ட் எடுங்க பாட்டி, உங்களுக்காக நான் தண்ணி ஊற்றுறேன் அப்படின்றாங்களா. அது எப்படி, இது என்னோட வேலையாச்சு அப்படின்றாங்களா. நான் வந்துட்டேன்ல, உங்களை நானுமே வேலை செய்யவே விட மாட்டேன் அப்படின்னு ஜிமின்னு சொல்கிறாரு. வீக்கும் புரியுது, ஏன்னா அவரை ரொம்ப நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடாதுல்ல, அவரோட இஷ்டத்துக்கு கொஞ்சமாவது அவரை விடணும், அப்போ தான் அவரும் ஹாப்பியாக இருப்பான்னு சொல்லிட்டு ஜிமினாவை விட்டுடுறாங்க. தென் நம்ம வியோரோட கிராண்ட்மா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. கிராண்ட்மா நான் தாத்தாவை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் அப்படின்றாங்களா. நானும் தான் அப்படின்றாங்க. அதுக்கு உன்னோட கிராண்ட்பா இறந்தப்போ வந்தது, அதுக்கப்புறம் நீ வரவே இல்லை அப்படின்றாங்க. என்னை மன்னிச்சிருங்க, ஒரு மாதமா எனக்கு ரொம்பவே ஒர்க் இருந்துச்சா அதான் அப்படின்றாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம வியோட கிராண்ட்பா இறந்து ஒரு மாதம்தான் அது. ஸோ நம்ம வி சொல்லிட்டுருக்காரு. அப்புறம் கிராண்ட்மா நான் இனிமேல் இங்கே தான் இருக்க போகிறேன். என்ன சொல்கிற வி, இங்கே தான் இருக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா நம்ம கிராண்ட்மா ரொம்பவே ஃபீல் பண்ணியிருப்பாங்க, யாருமே கூட இல்லையேன்னு சொல்லிட்டு. இப்போ வி வரவும் ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. இனிமேல் எனக்கு எந்த கவலையும் இல்லை, என் பேரை என் கூட தான் இருக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. விக்கும் சந்தோஷமாக இருக்குது. பட் அவங்க வீட்டில் நடந்த எதையுமே மறைக்கவும் அதனால கொஞ்சம் சேடாக இருக்காரு. பாட்டி கண்டுபிடிச்சிடுறாங்க. நீ ஏதாவது சோகமாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் கிராண்ட்மா, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். இதோ இவன் இருக்கான்ல, இவன் என்னோட ரொம்ப க்ளோஸான பர்சன். இவனுக்கு ஒரு ட்ரக்ஸ் கொடுத்துட்டாங்க, அதனால இவன் பழைய விஷயம் எல்லாத்தையும் மறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. பாட்டிக்கும் ரொம்பவே சோகமாக இருக்குது. அதனால் ஜிமினாவை கூப்பிடுறாங்க. ஜிமினாவும் வராரு. இங்கே பாரு ஜிமின், வி மட்டும்தான் நீ பாதுகாக்கணும்னு அவசியம் இல்லை, என்னையே நீ பாதுகாக்கணும் ஓகேவா அப்படின்றாங்க. நீங்கள் தான் என்னோட கிராண்ட்மாவாச்சே, நான் உங்களையும் பாதுகாப்பேன் அப்படின்னு ஜிமின் சொல்கிறாரு. அப்போ ஜிமின் சொல்கிறாங்க, உங்களுக்கு பசிக்குதா, நான் சாப்பிட ஏதாவது செஞ்சு தரட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. உனக்கு சமைக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வி முழிக்கிறாரு. அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா எனக்கு என் அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க, ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு நூடுல்ஸ்லாம் எடுத்து வைக்கிறாங்க. பட் அவருக்கு அடுப்பு பற்ற வைக்க தெரில. ஸோ வி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்களா. வி வேகமும் வராரு. என்னாச்சு ஜிமின், எனக்கு இதை பற்ற வைக்க தெரில எப்படின்னு சொல்லிக்கூட. நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கேன், நான் இல்லாமல் எதையுமே பண்ணக்கூடாது, எங்கேயுமே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா அப்படின்றாங்களா. ஆனால் நீ இல்லாமல் நான் என்னைக்காவது ஒரு நாள் ட்ராவல் பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் கேட்குறாரு. வீக்கு ஒன்றுமே புரியல. உனக்கு என்னாச்சு அப்படின்றாங்களா. எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு வே அப்படின்றாரு. என்னது எல்லாமே ஞாபகம் வந்துருச்சா, ஆனால் எப்படி அப்படின்றாங்க. அது வெறும் ட்ரக்ஸ் தானே, ஸோ கொஞ்ச நேரத்துக்கு தான் அது இருந்திருக்கு. உனக்கு தெரியாதுல்ல, நான் மெடிக்கல் படிச்சிருக்கேன், எனக்கு இந்த மாதிரி ட்ரக்ஸை பற்றி நல்லாவே தெரியும். ட்ரிங்க்ஸ் பண்ணுறப்போ எனக்கு அந்த ஸ்மெல் வந்துச்சு, இருந்தாலும் நான் அதை குடித்தேன். அதுக்கப்புறம் எனக்கு இப்போ தான் எல்லாம் ஞாபகத்துக்கே வருது. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. வியும் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அப்புறம் இப்போ நம்ம கிராண்ட்மா வீட்டில் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்களா. அப்போ ஜிமினா வியை பார்த்து ஃபீல் பண்ணுறாரு. நான் பணம் மட்டும்தான் லைஃப்னு நினச்சேன், ஆனால் லவ் கூட லைஃப் தான் இல்லை. லவ் இல்லாமல் ஒருத்தரால் இருக்கவே முடியாது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு மனுஷனுக்கு பணத்தை விட அவங்களுக்கு எதுவுமே இல்லாதப்பவும் ஒருத்தர் கூட இருப்பாங்க பாரு, அதுதான் ரொம்பவே வேல்யூபிளானது.
எனக்கு அப்படி ஒரு பெர்சன் கிடைச்சிருக்காங்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நம்ம கான்ட்ராக்ட்ட முடிச்சுக்கலாமா? ரியல் லைஃப்பில் வாழலாமா? அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்குறாரு. விக்கு ஒரு மாரி இருக்கு. "நீ என்ன சொல்ல வர?" அப்படின்றாங்களா. "அப்போ நீ எனக்கு உண்மையாலுமே என்ன புடிச்சு இங்க கூட்டிட்டு வரலையா?" அப்படின்றாங்க. "இல்ல, உனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. நீ என்ன நம்பி இப்படி வந்திருக்க. என்னால் எப்படி உன்னை விட முடியும் இப்படியே?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்களா. "ஓ! அப்போ உனக்கு என்ன பிடிக்கலையா?" அப்படின்னு சொல்லிட்டு ஜெமினா கேட்குறாங்க. விக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அவரு தான் லவ் லவ் பண்ணலையே. ஜஸ்ட்டு கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே போடணுன்ட்டு இருந்தாரு. அது வந்து அப்படின்னு சொல்லி முழிக்கிறாரு. அப்போ நம்ம ஜிம்மின் வியை பார்த்து, "நான் உன்கிட்டேருந்து 2 விஷயம் கற்றுக்கிட்டேன். ஒன்று, நமக்கு உண்மையான ஒரு லவ் தேவைப்படுது இந்த லைஃப்பில். 2வது, பணம் மட்டும் முக்கியம் இல்லைன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இங்கேருந்து நான் கிளம்புறேன்." அப்படின்றாங்களா. விக்கு ஒரு மாதிரி இருக்கு. பட் இருந்தாலும் என்ன சொல்ல முடியும்? அவர் தான் கான்ட்ராக்ட்டை முடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டாரே. ஸோ அவரும் ஜிமினாவும் அப்படியே அங்கேருந்து கிளம்பிடுறாரு. வி தனியாக அவங்க பாட்டி வீட்டில் இருக்காங்க. இப்போ அவங்க அப்பா வந்து வியை கூப்பிடுறாங்களா. விக்கு வேற வழி இல்லை. "இல்லைப்பா, நான் இங்கே வரல. நான் இங்கே பாட்டி வீட்டில் கொஞ்ச நாள் இருக்கேன். எனக்கு இங்கே தனியாக இருக்கணும் போல் இருக்குப்பா." அப்படின்றாங்க. "சரிப்பா." அப்படின்றாங்க. ஏன்னா அவங்க அப்பாவுக்கு தெரியும் ஜெமினாக்கும் எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு தனியாக விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. விக்கு அங்கே என்னதான் கிராண்ட்மா இருந்தாலும் சரி, இவ்வளோ பெரிய இடத்துலயே இருந்தாலும் சரி, பட் அவருக்கு எதையோ மிஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. தென் அப்போ தான் அவருக்கு ரியலைஸ் பண்ணுறாரு. ஜெமினா என் கூட இருக்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தேன். அவன் குழந்தைத்தனமாக அதை பண்ணுறது இதை பண்ணுறது ரொம்பவே எனக்கு என் கூடவே இருப்பான். இப்போ அவன் இல்லாமல் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நான் அவனை எங்கேன்னு போய் தேடுவேன்? அவன் எங்கே இருக்கான்னு கூட எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அவருக்கு ஒரு ஃப்ரெண்டவே ஞாபகம் வருது. இந்த டைம் வீக்கு அவரோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணணுன்னு தோணுது. கால் பண்ணி, "என்னடா நீ கால் பண்ணியிருக்க, அதிசயமாக இருக்குது." அப்படின்றாங்களா. "எனக்கு ஜெமினாவோட நம்பர் கொடுக்குறியா?" அப்படின்றாங்க. "ஜெமினா நம்பரா? எதுக்குடா? அவன் உன் கூட தானே இருக்கான்." "இல்லை, அவன் ஆல்ரெடி என்னை விட்டு போயிட்டான்." அப்படின்றாங்க. "என்னடா சொல்கிற? அதுக்குள்ளே உங்களுக்கு கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சா?" "இல்லைடா, அவன் பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டான்டா." "என்னது, அவன் பிரேக்கப் பண்ணானா?" அப்படின்றாங்களா. ஆமாம் இருக்குது. அவன் பிரேக்கப் பண்ணாலும் பண்ணலாம். நீ அவனுக்கு அமௌண்ட்டு கொடுக்கலையா என்ன?" அப்படின்றாங்களா. "இல்லைடா, அவன் பணத்தை வேணான்னு சொல்லிட்டான்." அப்படின்றாங்க. "என்ன சொல்கிற?" "ஆமாம், அவனுக்கு பணம் வேணாம், நான் தான் வேணும்னு சொன்னான்டா." அப்படின்றாங்களா. "ஹே, அப்போ அவன் தானே உன்னோட ட்ரூ லவ்வு." அப்படின்றாங்களா. "என்ன சொல்கிற?" "ஆமாம், இது வரைக்கும் அவன் பணம் இல்லாமல் எதையுமே பண்ணதில்லை தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு எதுவுமே பண்ணதில்ல. ஃபஸ்ட் டைம் அவன் பணம் வேணாம், நீ வேணும்னு சொல்லியிருக்கான். அப்போ பாரேன்." அப்படின்றாங்களா. அப்போ வீக் ஒரு மாதிரி இருக்குது இன்னுமே. "எனக்கு அவனோட அட்ரஸ் கொடுக்குறியா?" அப்படின்றாங்க. கொடுக்குறேன்டா, போய் பார்த்துட்டு வா." அப்படின்றாங்க. "நீ வரலையாடா?" "இல்லைடா, என்னோட ஒய்ஃப் என்ன அவ்வளோதான்." அப்படின்றாங்களா. "என்னடா சொல்கிற? உனக்கு கல்யாணம் ஆச்சுல, அடுத்த நாளே எங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுடா." அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கூட தான் நம்ம வியோட ஃப்ரெண்டுக்கும் மேரேஜ் ஆகிருக்கு. ஸோ சொல்கிறாங்க. "சரிடா." அப்படின்னு சொல்லிட்டு, "என்ஜாய் பண்ணு." அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. தென் வீக்கு நர்வஸாக இருக்குது. போகலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட போய் கேட்குறாங்க. பாட்டி, இப்போ ஒருத்தர் நம்மளால் ரியலைஸ் பண்ணுறாரு, பணம் மட்டும் வாழ்க்கை இல்ல, நம்ம தான் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு. அப்படின்னா அவருக்கு நம்ம எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்குறாங்களா. அவர் தான் உனக்கு லைஃபே, அவங்க உன்னை லைஃப்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோவேன் அப்படின்றாங்களா. அப்போது நான் போய் அவங்கள பார்க்காம இருக்கிறதுல ஏதாவது தப்பா அப்படின்றாங்க. ஆமாம், நீ தான் லைஃப்ன்னு இருக்காங்க. அப்போ அவங்கள பார்க்க வர்றேன்னா அது தப்பு தானா? நீ அப்படி தானே என்கிட்ட இருந்த அப்படின்றாங்களா. என்னை மன்னிச்சிடுங்க பாட்டி அப்படின்றாங்களா. "டி, அந்த பர்சனை போய் சீக்கிரம் கூட்டிகிட்டு வா, இல்லைனா அவங்களுக்கான ஒரு பர்சன் வந்துட போகிறாங்க." அப்படின்றாங்களா. "அது எப்படி பாட்டி நான் விடுவேன், நான் போய் கூட்டிகிட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அங்கே போனால் வியோட வீட்டில் யாருமே இல்லை. அவன் சொன்னான்ல, அவன் ஏதோ மெடிக்கல் படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. சரி, அவன் ஒர்க் பண்ணுற இடத்துக்காவது போகலான்னு நினச்சிட்டு பார்த்துட்ருக்காங்களா. அந்த டைம் பின்னாடி ஒரு வாய்ஸ் கேட்குது. "என்ன வி, இங்கே என்ன பார்க்க வந்திருக்க?" அப்படி. அது வந்து, "என்னை மன்னிச்சிரு ஜிமின், நீ சொல்கிறப்போ எனக்கு அந்த ஃபீலிங்ஸ்க்கான அர்த்தம் தெரியல. ஏன்னா நான் அப்போது லவ்னா அந்த மாதிரி எனக்கு பிடிக்கும். இன்னும் சொல்லப்போனால் எனக்கு அப்போ ஃபீலிங்ஸ் வரலை. பட் நீ இல்லாத அந்த ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு உன்னை பற்றின நினப்பு மட்டும்தான் இருந்துச்சு. உன் கூட இருந்த அந்த ஒவ்வொரு மொமெண்ட்ஸும் என்னோடய லைஃப்பில் மறக்கவே முடியாது. என் கூட திருப்பி வந்துடுறியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. அதுக்கு ஜிமின் சொல்கிறாரு. "நீ தான் என்ன வேணான்னு சொல்லிட்டியே, அப்புறம் எப்படி நான் உன் கூட வர முடியும்? நான் அப்போ தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன். எனக்கு இப்போ தெரிஞ்சு தப்பு பண்ண வரல. தயவு செஞ்சு என் கூட வந்துரு ஜிமின். ஆனால் எனக்கு இப்போ உன் பணம் தான் முக்கியம்ப்பா." அப்படின்னு சொல்லி நம்ம ஜிமின் சொல்கிறாரா. "ஆ, எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கோ, பட் நீ ஏன் கூட இருக்கணும்." "இல்லையே, எனக்கு பணம் முக்கியம் இல்லை, பட் நீ தான் முக்கியம்." அப்படின்றாங்களா. "இப்போ நீ என்ன தான் சொல்ல வர? அதான் நான் ஒர்க் போகிறேன்ல, ஸோ நான் உன்னை பார்த்துக்கிறேன், நீ என் கூட இரு. என்னோட இந்த வீட்டில் இருப்பியா?" அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாங்க. அதுக்கு நம்ம வி, "அப்போ நீ என் கூட என் வீட்டுக்கு வரமாட்டியா?"
நான் தான் சொன்னேனே, நான் உனக்கு கொடுத்த சான்ஸை நீ மிஸ் பண்ணிட்ட. ஸோ இதான் உனக்கு ஒரே வழி. நீ என் கூட இந்த வீட்டில் இருக்கிறதா இருந்தா வா, இல்லைனா போ அப்படின்றாங்களா. நம்ம எப்படி விடுவார், அவர் தான் உண்மையிலுமே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரே. ஸோ நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா கூடயே ஜிமினா வீட்டில் இருக்க ஸ்டே பண்ணுறாரு. 2 பேரும் ஒரே மாதிரி முழிக்கிறது, 2 பேரும் ஒன்றா இருக்கிறது, 2 பேரும் சேர்ந்து அவுட்டிங் போகிறது, இந்த மாதிரி செம்ம ஃபன்னாக இருக்காங்க. ஏன்னா ஒரே ஒரு டைம் உன்னோட இந்த பாட்டி வீட்டில் இருக்க பீச்சுக்கு கூப்பிட்டு போவியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா கேட்குறாரா. அதை நீ கிட்டே கேட்கணுமா என்னவா, போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை பார்க்கறதுக்காக போகிறாங்க. பீச் இங்கே இருக்கு, நீ ஏன் உள்ளே போகிற, எனக்கு பாட்டியை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா போகிறாங்களா. உள்ளே போனால் பாட்டி தண்ணி ஊற்றிட்டுருக்காங்க. அதே மாதிரி பாட்டி நான் இருக்க வரைக்கும் நீங்கள் தண்ணி ஊற்றாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா கார்டனுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டுருக்காங்க. அப்போ பாட்டி திரும்பி இதோ உன்னோட பிடிச்ச பர்சனை நீ கூட்டிகிட்டு வந்துட்டல ஒரு வழியா அப்படின்றாங்களா. ஆமாம் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அப்போ ஜிம்மின்னு பக்கத்தில் வந்து பாட்டி வாங்க நம்ம பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்களா. இல்லைப்பா என்னால் நடக்க முடியாது, வாங்க நான் அவங்கள தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு ஜிம்மின்னு சொல்கிறாரு. தென் இவங்க 3 பேரும் அந்த வீட்டில் ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ நம்ம வியும் ஜிமினாவும் பார்க், பீச் அந்த மாதிரி நிறைய இடத்துக்கு சுற்ற ஆரம்பிக்கிறாங்க. நீ எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த மாதிரி நம்ம லைஃப் மாறுன்னு சொல்லிட்டு. ஆமாம், நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. 2 பேரும் அந்த பீச் கிட்ட நின்று ஒருத்தர் நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணிக்கிறாங்க. ஆர்மிஸ் இந்த ஹாப்பி என்டிங்கோட கான்ட்ராக்ட் மேரேஜ் லவ் டு லவ் இந்த விமின் பிஎல்எஃப்எஃப் முடியுது. இந்த எஃப்எஃப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இதில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த எஃப்எஃப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.